சர்வே மெயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் சோம்பேறித்தனங்கிறது இருக்கத்தான் செய்யும். அந்த சோம்பேறித்தனத்தால் நிறைய பேர் வெற்றி அடைய முடியாமல் கூட இருந்திருக்காங்க. சில பேர் நாம் ஒரு கோல் வச்சுருப்போம், அதை நோக்கி நாம் முயற்சி செய்வோம். ஒரு கட்டத்தில் இந்த சோம்பேறித்தனம் வரும்போது நாம் செஞ்ச முயற்சிலாம் அப்படியே கைவிட்டுருவோம். அதை தொடர்ந்து நாம் செய்ய மாட்டோம். ஏன்னா அதுக்கு காரணமே இந்த சோம்பேறித்தனம் தான். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா சோம்பேறித்தனத்தை முதல்ல தூக்கி எறியணும். சரி, அந்த சோம்பேறித்தனத்தை நான் எப்படி தூக்கி எறிகிறது, நான் சோம்பேறித்தனமாக இல்லாமல் எப்படி நான் முயற்சியை மேற்கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். கவின், அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஸ்கூல் படிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ஸ்கூலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதாவது பொங்கலுக்கு 5 நாள் லீவ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கவினுக்கும் அர்ஜுனுக்கும் ஒரே சந்தோஷம். ஆனால் ஒரு வருத்தம். ஏன்னா எல்லா டீச்சர்ஸும் 5 நாள் லீவ் விட்டுருக்கிறதுனால ஹோம்ஒர்க் அதிகமாக கொடுத்துட்டாங்க. அதனால் கவினும் அர்ஜுனும் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. ஸ்கூல் 4 மணிக்கு முடியுது. 2 பேருமே பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. 2 பேருமே சந்தோஷமாக 5 நாள் லீவ் இருக்குது, நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. கவின் வீட்டுக்கு போன உடனேயே கை கால் முகம்லாம் கழுவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பிச்சிட்றான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கே நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்றேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட உக்காடுறான். ஹோம்ஒர்க்கும் எழுத ஆரம்பிக்கிறான். இதுவே இந்த சைடு வந்தால் அர்ஜுன் வீட்டுக்கு போன உடனேயே கை கால் முகம்லாம் கழுவிட்டு டிவி பார்க்க ஆரம்பிக்கிறான், வீடியோ கேம்ஸ் விளையாடுறான். ஸ்கூலில் கொடுத்துருக்க ஹோம்ஒர்க் பொறுமையாக பண்ணிக்கலாம், அதான் 5 நாள் லீவ் இருக்குதுல்ல, லீவில் கடைசி நாளில் நைட்டு உட்காந்து நம்ம எழுதிடலாம் அப்படிங்கிற முடிவு அவன் எடுக்கிறான். இப்போது நாட்களும் கடந்து போகுது. அந்த 5 நாள் லீவும் முடியுது. இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த லீவில் கவின் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பானா இல்லை அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பானா? உண்மையை சொல்லணும்னா கவின் தான் 100% ஹாப்பியாக இருந்திருப்பான். ஏன் அப்போ அர்ஜுன் ஹாப்பியாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஹாப்பியாக இருந்திருப்பான். ஆனால் 90% தான் அவன் ஹாப்பியாக இருந்திருப்பான். அப்போ அந்த 10% என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பான். ஐயோ, நாம் ஹோம்ஒர்க் வேறு முடிக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் வருத்தம் அவனுக்கு வர செய்யும். இதுவே கவின் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வருத்தப்படல. ஏன்னா அவன் முன்னாடியே ஹோம்ஒர்க் செஞ்சு முடிச்சிட்டான். அதனால் அந்த 5 நாளையும் அவன் தான் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்கான். இந்த கதை மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதே மாதிரி கவினுக்கும் அர்ஜுனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, கவின் ஒரு விஷயத்தை தள்ளி போடலை. எப்படி இருந்தாலும் நாம் தான் ஹோம்ஒர்க் செய்ய போகிறோம், அதை ஏன் தள்ளி போடணும், இன்றைக்கே செஞ்சிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இருந்தான். இதுவே அர்ஜுன் பார்த்திங்கன்னா, அதான் 5 நாள் லீவ் இருக்குல்ல, பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட ஆரம்பித்தான். அதனாலேயே அர்ஜுனால் முழுமையாக ஹாப்பினஸ்ஸாக அந்த 5 நாள் இருக்க முடியல. ஏதோ ஒரு கட்டத்தில் வருத்தப்பட்டிருப்பான். இந்த கதை ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொன்னேன். இதுவே நீங்கள் ரியல் லைஃப்குள்ளே வந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் தள்ளி போடுறது ஃப்யூச்சரில் உங்களுக்கே ஒரு ஆபத்தாக கூட அமையும். தள்ளி போடுறதுனால அப்படி என்னப்பா ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உதாரணத்துக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நாம் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். அப்படி சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் நாம் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை சேமிக்கணும் அப்படிங்கிற முடிவை நாம் எடுப்போம். மாதம் கடைசியாச்சு, சம்பளமும் நம்ம கையில் வரும். வர பணத்தை நமக்கு தேவையான விஷயங்களாம் முதல்ல நம்ம வாங்கிடுவோம். அப்புறம் மீதி இருக்கிற பணத்தை சேமித்து வைக்கலாம், இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் சேவிங்ஸுங்கிறத பண்ணுவாங்க. சில பேர் இந்த மாதம் கைக்கு வந்த பணம் எனக்கு தேவையான பொருட்கள் வாங்கவே சரியாக போயிடுச்சு, அதனால் அடுத்த மாதம் வர பணத்தை வேணால் நாம் சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு சில பேர் எடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க தள்ளி போட ஒரு கட்டத்தில் அவங்க சேமிக்கிறது மறந்துடுவாங்க. அப்புறம் ஃப்யூச்சரில் வருத்தப்படுவாங்க. நாம் அப்போவே சேமிச்சிருக்கலாம், நாம் அப்போவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வருஷம் போனதுக்கப்புறம் தான் அவங்க ஃபீல் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தால் இன்றைக்கி இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போனா எப்படி சேமிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைக்கு சம்பளம் வந்த உடனே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த பணத்தை உடனே எடுத்துருங்க. ஒரு 2000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா, மாத சம்பளம் வந்தவுடனே 2000 ரூபாய் எடுத்து சேவிங்ஸில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா
மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட் இது மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற காசை வச்சு வேணால் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி நாம் ஒரு ஒர்க் பண்ணும்போது முதல்ல ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கஷ்டமான ஒர்க்குக்கு நம்ம போவோம். இது தப்பு. முதல்ல கஷ்டமான விஷயங்கள் என்ன இருக்குதோ அதை முதல்ல செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயத்துக்கு போங்க. ஏன்னா ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது ஐயோ அடுத்து அது வேற செய்யணுமே, அதுதான் ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. இதுவே முதல்ல கஷ்டமான விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஈஸியான விஷயங்களை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மன வருத்தமும் இல்லாமல் சந்தோஷமாக அந்த செயலை செஞ்சு முடிப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய நினைப்போம். அப்படி செய்யாதீங்க. நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஒர்க் மேலே கான்சன்ட்ரேட்டோடு இருந்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு ஒர்க்குக்கு போங்க. ஒரே நேரத்தில் எல்லா ஒர்க் மேலேயும் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க. உங்களால் ஃபோக்கஸாக இருக்க முடியாமல் போயிடும். அதனால் ஒரு ஒர்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ஒர்க் செய்யுங்க. இப்போது இந்த காணொலியில் இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரே விஷயத்தை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன். அதாவது எந்த செயலையும் தள்ளி போடாதீங்க. ஏன்னா நீங்கள் தள்ளி போடுற விஷயம் இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் தள்ளி போட்ட விஷயமே ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உடனே செஞ்சுருங்க. ஏன்னா நீங்கள் நினச்ச விஷயங்களை செய்ய போகிறது நீங்கள் தான். அதனால் தள்ளி போகிறதுக்கு பதிலாக அது இப்போவே செஞ்சிடலாமே. கண்டிப்பாக இந்த காணொளி எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வேமேன் சேனல். நன்றி, வணக்கம்.